கவனிராஜா, இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் பிவிஐஎஃப் எஃப்ஐஎஃப் எல்லாமே பார்த்தோம், லாஸ்ட் வீடியோல பார்த்திருந்தோம். இப்போ கவனி, டெக்னிக்ஸ் இன் கேபிட்டல் பட்ஜெட்டிங். லைக் நான் ஆல்ரெடி சொன்னதுதான், இந்த பக்கம் ஃபினான்சிங் முடிச்சிட்டோம், அந்த பக்கம் டிவிடெண்ட் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளுக்குள்ள என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு ரெண்டு அனலைசிஸ் இருக்கு, ரெண்டு விதமா நம்ம என்ன பண்ணலாம், எவாலுவேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ட்ரெடிஷனல் மெத்தட். ஃபர்ஸ்ட் என்ன மெத்தட் ராஜா? ட்ரெடிஷனல் மெத்தட். ரெண்டாவது மெத்தட் மாடர்ன் டெக்னிக். ரெண்டாவது மெத்தட் என்னது? மாடர்ன் டெக்னிக். சரி, எக்ஸாம்பிள் 2 வருஷத்துல 2 lakhs, அதுக்கு அடுத்த வருஷம் 3 lakhs, அதுக்கு அடுத்த வருஷம் 4 lakhs, அதுக்கு அடுத்த வருஷம் 5 lakhs வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இயர்ல ரிட்டர்ன் 2 lakhs, செகண்ட் இயர்ல ரிட்டர்ன் 3, 4, 5, 6 lakhs. ட்ரெடிஷனல் மெத்தட்ல we will take 2, 3, 4, 5, 6 as 2, 3, 4, 5, 6. 2 lakhs 2 lakhs எடுத்துப்போம், 3 lakhs 3 lakhs எடுத்துப்போம், 4 4 எடுத்துப்போம், 5 5 எடுத்துப்போம், 6 6 எடுத்துப்போம். இங்க 2 lakhs, 3 lakhs, 4 lakhs, 5 lakhs, 6 lakhs டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் போட்டு 0.909, 0.826, 0.751 போட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், டிஸ்கவுண்ட் பண்ணி 2 lakhs ஓட வேல்யூ 1,90,000, 3 lakhs ஓட வேல்யூ 2,80,000, 4 lakhs ஓட வேல்யூ 3,60,000, 5 lakh ஓட வேல்யூ 4,70,000 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்து அந்த வேல்யூட சம்ம தான் ஒரிஜினல் கேஷ் ஃப்ளோன்னு எடுத்துப்போம். இதுதான் டிஸ்கவுண்டிங் டெக்னிக், இது நான் டிஸ்கவுண்டிங் டெக்னிக். அப்போ ட்ரெடிஷனல் மெத்தட்ல நம்ம எந்த டெக்னிக் யூஸ் பண்ண மாட்டோம், டிஸ்கவுண்டிங் கான்செப்டே யூஸ் பண்ண மாட்டோம், ரியல் கேஷ் ஃப்ளோஸ் தான் பார்ப்போம். டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோஸ் பார்க்க மாட்டோம், அப்படியே எடுத்துப்போம். அப்போ இந்த டிசிஷன் தப்பாகிறதுக்கான சான்ஸ் இருக்கா? இருக்கு. அப்போ நான் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ட்ரெடிஷனல் மெத்தட் நம்ம தப்பு, நம்ம கணக்கு தப்பு கிடையாது. 2 லட்ச ரூபா வருதுப்பா, 3 லட்ச ரூபா, வருஷம் 1 லட்ச ரூபா கொடுப்பாங்க. வருஷம் எத்தனை லட்ச ரூபா கொடுப்பாங்க? 2 lakhs 2 lakhs 5 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. நான் 8 லட்ச ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு நீ உங்க தாத்தாட கணக்கு சொன்னீங்கன்னு வச்சுக்கோ. நீ 8 லட்ச ரூபா பணம் கொடு, உனக்கு வருஷம் ஒரு வருஷத்துல இருந்து 2 lakhs 2 lakhs 2 lakhs கொடுப்பாங்களா 5 வருஷத்துக்கு. அப்படின்னா எத்தனை வருஷம் எவ்வளவு ஆச்சு? 10 லட்சம் வரும், நல்ல ரிட்டர்ன் தான், போடவான்னு கேட்டீங்கன்னா உங்க தாத்தா எப்படி கணக்கு சொல்லுவாரு? 8 லட்ச ரூபாய்க்கு வட்டி போடுவாரு. நம்ம இதை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டெக்னிக்ல இதை டிஸ்கவுண்ட் பண்ணி கொண்டு வருவோம். இதை அப்படியே வச்சுப்பாரு அவரு, 8 லட்ச ரூபாய்க்கு வட்டி போடுவாரு. அவங்க கணக்கு எப்படின்னா மாசத்துக்கு 1 பைசா வட்டி போடு போதும். மாசத்துக்கு 1 பைசா வட்டினா வருஷத்துக்கு 12%. இதுல 1% 8,000 ரூபாய் மாசம் வட்டி. அது 10 மாசத்துக்கு 80,000 ரூபாய், 96,000 ரூபாய் வட்டி ஃபார் 1 year. 5 yearsக்கு 5 லட்சம் ரூபாய். அதுல ஒரு 20,000 ரூபாய் குறையும், 4,80,000 ரூபாய் வட்டி. அப்போ 8 lakhs எவ்வளவு ஏறிடணும்? 4.5 lakhs ஏறி 12.8 lakhs வரும். நீ எவ்வளவு கொடுக்குற ராஜா? ப்ராஜெக்ட் ரிஜெக்டட். இதான் நம்ம டெக்னிக், இதான் ட்ரெடிஷனல் டெக்னிக். அதை தப்புன்ட்டான் அவன். நம்ம யூஸ் பண்ற டெக்னிக் அவன் புரிஞ்சுக்காம நம்மள தப்புன்ட்டான். நம்ம யூஸ் பண்ற டெக்னிக் என்ன? ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ அப்படியே வச்சுப்போம். இந்த கையில வச்சிருக்க காசுக்கு வட்டி போடுவோம். வட்டி கால்குலேட் பண்ணா ஃபியூச்சர் வேல்யூ வந்துச்சு. ஃபியூச்சர் வேல்யூ கம்பேர் பண்ணலாம். ஃபியூச்சர் வேல்யூ பிரசன்ட் வேல்யூ கம்பேர் பண்ண கூடாது. கரெக்டா? இதுவும் ஃபியூச்சர் வேல்யூ, இதுவும் ஃபியூச்சர் வேல்யூ கம்பேர் பண்ணிக்கும், தப்பு கிடையாது. அதனால நம்ம அங்க மாடர்ன் டெக்னிக் என்ன பண்ணிடுவோம், இத வேல்யூ அப்படியே வச்சுப்போம், பிரசன்ட் வேல்யூ. இதெல்லாம் என்ன வேல்யூ? ஃபியூச்சர் வேல்யூ. இதெல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம், பிரசன்ட் கொண்டு வந்து கம்பேர் பண்ணுவோம். இதுதான் நடக்குது. சரி, இப்ப மெத்தடுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட், ட்ரெடிஷனல் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் கால்ட் பே பேக் பீரியட். என்ன பீரியட் ராஜா? அஸ்யூம் 8 lakhs இன்வெஸ்ட்மெண்ட், 5 yearsக்கு 2 lakhs கிடைக்கும். 5 yearsக்கு 2 lakh 2 lakh 2 lakh 2 lakh இப்படி கிடைக்கும். பேபேக் பீரியட் இஸ் நதிங் பட் போட்ட காசை எத்தனை வருஷத்துல எடுப்ப? எவ்வளவு போட்டிருக்க? 8 லட்ச ரூபாய். நீ எப்ப அச்சீவ் பண்ற? 4 yearsல. எப்படி சொன்ன? $8 lakh divided by 2 is equal to 4 years. 8 lakh is nothing but outflow. Divided by 2 lakhs is equal to annual inflow. 40 years கிடைச்சிருது. அதான் என்ன பீரியட்? பே பேக் பீரியட். இப்போ $2 lakh, 3 lakh, 4 lakh, 1 lakh, 5 lakh inflows. 8 divided by போட முடியாது, ஏன்னா inflows are not equal. அப்ப என்ன பண்ணணும்? வெயிட் ஆவரேஜ் கிடையாது,
குமுலேட்டிவ் போடு. ஃபர்ஸ்ட் இயர் மொத்தம் 2, செகண்ட் இயர் 2 plus 3 5 lakhs, 5 plus 4 9 lakhs, 9 plus 1 10 15. எங்க அச்சீவ் ஆகுது? இந்த இடத்துல அச்சீவ் ஆயிருக்கு. கரெக்டா? அப்ப இது ஃபர்ஸ்ட் இயர், இது செகண்ட் இயர், இது தேர்ட் இயர். எங்க நடுவுல? செகண்ட் இயருக்கும் தேர்ட் இயருக்கும் நடுவுல. அப்ப 2 பிளஸ். கன்ஃபார்ம் ஆன்சர் 2 பிளஸ். 5 lakhs வந்துருச்சா? உனக்கு மீதி எத்தனை லட்சம் வேணும்? 3 lakhs வேணும். ஆனா நீ தேர்ட் இயர்ல எவ்வளவு சம்பாதிக்கிற? அப்போ 4 lakhs சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வருஷம்னா 3 lakhs சம்பாதிக்க எத்தனை வருஷம்? 3/4. 3/4 of 1 year 9 months. அப்ப 2 years and 9 months. திருப்பி சொல்ற கவனி. குமுலேட்டிவ் போட்ட உனக்கு தேவையான நம்பர் எங்க நிக்குது? இதுக்கும் நடுவுல இருக்கு. 8ங்கிறது இங்க இருக்கு. கரெக்டா? அப்ப கன்ஃபார்ம் 2 இயர்ஸ்க்கு மேல. கரெக்டா? பிளஸ் எத்தனை மந்த்ஸ் தெரியல, கண்டுபிடிச்சிடலாம். தேர்ட் இயர்ல நீ எவ்வளவு சம்பாதிக்கிற? ஆனா உனக்கு எவ்வளவு தேவை தேர்ட் இயர்ல? 5 lakhs வந்துச்சு. இன்னும் 3 lakhs எப்ப அச்சீவ் ஆகுதுன்னு தான் தேவை. அப்ப வருஷத்துக்கு 4 lakhs சம்பாதிக்கிற. ஆனா 3 lakhs எப்ப அச்சீவ் பண்ணுவ? தெரியாது. அப்போ into 12 போடு. அப்போ 12 months is for 4 lakhs. 3 lakhs எத்தனை மந்த்? or 4 lakhs 1 year, 3 lakhs எத்தனை மந்த்? அப்ப 4 lakhs 1 yearனா ஒரு வருஷத்துக்கு 4 குவார்டர். ஒரு குவார்டருக்கு ஒரு லட்சம் மாதிரி. அப்ப 3 லட்சத்துக்கு 3 குவார்டர். 3 குவார்டர்னா எத்தனை மந்த்? 9 months. அப்ப 3/4 into 12 போட்டாலும் என்ன வந்துரும்? 9 வந்துரும். அப்ப 2 years and 9 months. இப்ப இப்படி வச்சுக்கோ. இப்படி வச்சுக்கோ. இந்த இடத்துலயும் 2 இயருக்கு மேலதான் அச்சீவ் ஆகுது. அப்ப 2 பிளஸ் தேர்ட் இயர் எவ்வளவு சம்பாதிக்கிற? ஆனா எனக்கு எவ்வளவுதான் தேவை? 3 தான். 8ல தான் 5 அச்சீவ் ஆயிடுச்சு. அப்ப தேர்ட் இயர்ல எவ்வளவுதான் தேவை? 3 தான். அப்ப 5 lakhs சம்பாதிக்க ஒரு வருஷம், 3 lakhs சம்பாதிக்க எத்தனை வருஷம்? 3/5 ஆஃப் எத்தனை மந்த்? 12 months. அப்ப 2 years and 7.2 months. அவ்வளவுதான். இதான் என்னது? பேபேக் பீரியட் வேர் கேஷ் ஃப்ளோஸ் ஆர் அன்இக்குவல். அப்ப பேபேக் பீரியடுக்கு ரெண்டு ஃபார்முலா. வேர் கேஷ் ஃப்ளோஸ் ஆர் ஈக்குவல், அவுட்ஃப்ளோ டிவைடட் பை ஆனுவல் இன்ஃப்ளோ. Outflow divided by annual inflow. When cash flows are not equal, find out cumulative frequency. இது frequency இது cumulative frequency. இங்கேயும் போடலாம் cumulative. 2, 4, 6, 8 ஆன்சர் வந்துரும். ஆனா சுத்து மெத்தட். 8/2 போட்டா 4ன்னு வரப்போகுது. அதுக்கு ஏன் cumulative போட்டு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணணும்? கடுதானே? இல்ல இதுக்கும் போடு 3, 3, 3, 3, 3. நீ போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 9 லட்சம் ரூபாய் வச்சுக்கோ. 3 3 plus 3 6 6 plus 3 9 9 plus 3 12 15. எங்க 9 அச்சீவ் ஆகுது? தேர்ட் இயர்ல அச்சீவ் ஆகுது. அவ்வளவுதான். குமுலேட்டிவ் போட்டா வந்துரும். ஆனா அதோட ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்க? 9 lakhs டிவைடட் பை 3 போட்டா 3 years. போடலாம். நீ போடுற இன்வெஸ்ட்மெண்ட் 2 lakhs புரியல. வருஷ இன்ஃப்ளோ 2 lakhs, மொத்தம் 9 lakhs அவுட் ஃப்ளோ, இன்ஃப்ளோ 2 lakhs. 2 2 2 2 2 2 5 வருஷம் 2 6 வருஷம் கூட 2 வச்சுக்கோ. கரெக்டா? 9/2 அவ்வளவுதான். ஏன்னா இங்க 2 lakhs 4 6 8 10 அப்ப இதுக்கு நடுவுல 9 இருக்கு. அப்ப 4 years பிளஸ் வந்துரும். 5 வருஷம் நீ 2 லட்சம் சம்பாதிக்கிற. 1 லட்சம் போதும். 2 லட்சத்துக்கு 1 வருஷம்னா 1 லட்சத்துக்கு 6 மாசம். 4.5 years அவ்வளவுதான். அதுக்கு டைரக்டா ஆன்சர் வந்துரும் 4.5. இது என்ன பீரியட்? என்ன இது? பே பேக் பீரியட். இததான் தமிழ்ல சொல்லணும்னா போட்ட காசை எத்தனை வருஷத்துல எடுக்கிறோம். அப்போ லாங்கர் த பே பேக் பீரியட் இஸ் worst the project, shorter the payback period is the best project. சீக்கிரம் ரிட்டர்ன் வந்ததுன்னா அது வந்து பெஸ்ட் ப்ராஜெக்ட். இப்போ கல்யாணம் பொருத்தம் பாக்குற, இந்த ராசிக்கு இந்த பொருத்தம் இருக்கணும்னு பாக்குறோம். அது மட்டுமே வச்சு நீ கல்யாணத்தை பண்ணிட முடியாது. ஜாதகத்தை வச்சு மட்டுமே கல்யாணம் பண்ணிடுவியா? ஜாதகம் 10 பொருத்தம் இருக்குன்னு கல்யாணம் பண்ணிடுவியா? பொண்ணு குரங்கு மாதிரி இருந்துச்சா கல்யாணம் பண்ணுவோமா? சொல்லு. பண்ண மாட்டோம். ஜாதகம் நல்லா இருக்கே, மேட்சிங்கா இருக்கே, பேபேக் பீரியட் சீக்கிரம் வந்துருது. பேபேக் பீரியட் சீக்கிரம் வந்ததுன்னா அது ஒன் ஆஃப் த பிளஸ் குவான்டிட்டி. ஜாதகம் நல்லா இருக்கு, பொண்ணு அழகா இருக்கு, சொத்து வாங்கின பொண்ணு, அக்செப்ட் தி ப்ராஜெக்ட், அது பெட்டர். சொத்து நல்லா இருக்கு, பொண்ணு கொஞ்சம் சுமாரா இருக்கு,
பிளஸும் இல்ல மைனஸும் இல்ல, இப்படி இருக்கு. பேபேக் பீரியட் பாசிட்டிவா இருக்கு, அக்செப்ட் த ப்ராஜெக்ட். இன்னொரு இடத்துல பிளஸ் 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 இருக்கு, அதுதான் இதுவா அதுவா அது எதுவுமே கிடைக்கலன்னா அட்லீஸ்ட் கிடைச்சதையாவது அக்செப்ட் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட். அப்போ பேபேக் பீரியட் இஸ் நாட் த ஒன் அண்ட் ஒன்லி கிரைட்டீரியா டு டிசைட் டு அக்செப்ட் ஆர் டு ரிஜெக்ட் த ப்ராஜெக்ட். இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா, நாட் ஒன் அண்ட் ஒன்லி த கிரைட்டீரியா. புரியுதா நான் சொல்றது? ஜாதகம் பாக்குறோம், பொண்ணோட பேக்ரவுண்ட் பாக்குறோம், பொண்ணு வீட்டுல யார் எங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பாக்குறோம், பொண்ணு வேலை செய்யுமா வேலை செய்யாதான்னு பாக்குறோம், எல்லாம் பார்த்தாலும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்றோம். அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நம்ம அக்செப்ட் பண்ணும்போது ஒரு மாடு வாங்குறதுலயும் சரி, ஒரு சின்ன ஒரு ஊர் பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மாடு வாங்குறதுக்கு 1000 விஷயம் பார்ப்பாங்க. மாடு நல்லா இருக்கா, மாடு நைட் எப்படி படுத்து கிடக்கு, கண்ணு போடும் போது நின்றுட்டு கண்ணு போடுதா படுத்துட்டு கண்ணு போடுதா, வெக்க எப்படி அசை போடுது மாடு, தண்ணி குடிக்குதா குடிக்கலையா, இதெல்லாம் பார்த்து ஒரு மாடு வாங்குவாங்க. சில மாடு புல்லு மட்டும் தான் திங்க, வைக்க திங்காது, அந்த மாட்டை வாங்க மாட்டாங்க. சில மாடு இது இப்படி இருக்கும், அது அந்த மாடு நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னா நல்லா இருக்குமா, மாடு எல்லாம் அம்சமா இருக்கும், 10 லிட்டர் கறக்கும் மாடு எல்லாமே ரேட்டா இருக்கும். நம்ம வீட்டு கொட்டாய்க்கு வந்துச்சுன்னா அது நல்லா இருக்குமா, இதெல்லாம் பார்த்து ஒரு மாடு வாங்குவாங்க. ரேட் கரெக்டா இருக்கா. அப்போ நிறைய கிரைட்டீரியா இருக்கு. மாட்டுக்கு அது மாதிரி சுழி பார்ப்பாங்க, நெத்தியில சுழி இருக்கான்னு பார்ப்பாங்க. எல்லாம் அவ்வளோ கிரைட்டீரியா ஒரு மாடு வாங்குறதுக்கு இருக்கு. அப்போ ஒரு கிரைட்டீரியா ஏதாவது ஒரு கிரைட்டீரியா பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அந்த மாடை வாங்கிட முடியுமா? அப்ப எல்லா கிரைட்டீரியாவும் பார்க்கணும். மத்த கிரைட்டீரியா நல்லா இருக்கு, பேபேக் பீரியட் கொஞ்சம் கேவலமா இருந்துச்சுனாலும் பரவாயில்ல. 2 ப்ராஜெக்ட் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல பேபேக் பீரியட் கம்மியா இருக்கு, அந்த ப்ராஜெக்ட்ல பேபேக் பீரியட் அதிகமா இருக்கு. எது பெட்டர்னா இது பெட்டர், அது கொஞ்சம் பெட்டர் இல்லைன்னு தான் அர்த்தம். பட் அதை மிச்ச கம்பேர் பண்ணும்போது இதுதான் எல்லாமே பெஸ்டா இருக்கு, அதுல எல்லாமே ஒஸ்டா இருக்கு. அப்ப இது எடுத்துட்டு போயிடலாம். ஈவன் பேபேக் பீரியட் கம்மியா இருந்தாலும் எதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடலாம், ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணிட்டு போயிடலாம். பேபேக் பீரியட் கூட இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டு போயிடலாம். சோ ரேங்கிங்கிறது நாட் ஒன்லி ஒரே ஒரு கிரைட்டீரியா வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. சோ வேரியஸ் போடுவோம், அதுல எது பெட்டரா இருக்கும், எதுல மேக்ஸிமம் ரிசல்ட் ஒரு பக்கம் பாசிட்டிவா வரும்ல, ஒண்ணு இதுக்கு நிறைய பாசிட்டிவ் வரணும், இல்ல இதுக்கு நிறைய பாசிட்டிவ் வரணும். கன்ஃபார்மா இப்ப பெஸ்ட் ஆஃப் 5 வச்சா ஏதாவது ஒரு இடத்துல ஒருத்தன் தான் 3 ஜெயிப்பான். 2-2 ஜெயிச்சா கூட கடைசி மேட்ச் யார் ஜெயிக்கிறானோ அவன் வின்னுங்கிற மாதிரி 5 கிரைட்டீரியா வச்சாலும் பேபேக் பீரியட் ஒரு மேட்ச் மாதிரி 5 மேட்ச் வந்துடும். அதுல ப்ராஜெக்ட் ஏ எத்தனை மேட்ச் அதிகமா வின் பண்ணுது, ப்ராஜெக்ட் பி அதிகமா இருக்குது, அதை சூஸ் பண்ணிட்டு. ஆர் எனக்கு ப்ராஜெக்ட் பி தான் பிடிச்சிருக்குன்னா அப்புறம் கிரைட்டீரியா பாக்குற சூஸ் பண்ணிக்கோ. இப்ப நீ பாத்துட்ட நம்ம எல்லா ப்ராஜெக்டும் வீட்டுல போட்டு கொடுக்குறாங்க, நம்ம கம்பெனி நம்ம எப்படி பினான்சியல் அனலிஸ்ட் மாதிரி நம்ம வீட்டுல பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்து இதெல்லாம் இது இருக்குன்றாங்க. கம்பெனி மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த ப்ராஜெக்ட் தான் பிடிச்சிருக்கு, கம்பெனி ஓனருக்கு டாட்டாக்கு லாஸே பண்ணாலும் டாட்டா இதுதான் பண்ணுவாங்கிறாரு. டாட்டாவோட பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, அன்எத்திக்கலான எந்த பிசினஸும் பண்ண மாட்டான். காசுக்காக அன்எத்திக்கலா எந்த ஒரு பிசினஸும் பண்ண மாட்டான். டாட்டாவோட மேஜர் பாயிண்ட் தான். இப்போ கமிஷன் கொடுத்து ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறது, அது மாதிரி தப்பான கான்ட்ராக்ட் எதுவுமே பண்ண மாட்டான். எனக்கு எத்திக்கலா என்ன பண்ண வருதோ அதுதான் எனக்கு வேணும், அதான் அவனும் ஆசைப்படுவான். தவிர தப்பான அடுத்தவனை அடிச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறது டாட்டாவோட கொள்கை கிடையாது. சோ சில இடத்துல என்ன பண்ணுவான், எனக்கு டாட்டாக்கு சில பிசினஸ் பிடிச்சிருக்கும், அதை வாங்கியே அவனு நிற்பான். டாட்டா ஜேஎல்ஆர் வாங்கினது ஈகோ, ஈகோல தான் வாங்கினான். யாரு? ஜேஎல்ஆர் வாங்கினது ஈகோல வாங்கினான். டாட்டா வாங்கினது ஈகோல வாங்கினான். அப்போ அதுல போட்டு பாக்குறான் பேபேக் பீரியட் ஒஸ்டா இருக்கு, இது ஒஸ்டா இருக்கு, அது ஒஸ்டா இருக்கு, நான் பிசினஸ் நிமித்திரம் சொல்லி வாங்குறான்ல. அப்போ நீ ஒரு பொண்ணை பாக்குற, அந்த பொண்ணுக்கு உங்க வீட்டுல யாருமே பிடிக்கல, உனக்கு பிடிச்சிருந்தா போதுமே, கரெக்டா இல்லையா? அப்போ அந்த இடத்துல நீ சூஸ் பண்ணி தான் ஆகணும். சோ நம்மளோட ஒர்க் பினான்சியல் அனலிஸ்ட், நம்ம இதெல்லாம் இதுல பாசிட்டிவ் சார், இதை பாசிட்டிவ் நம்ம எடுத்து சொல்லணும். கம்பெனி மேனேஜ்மெண்ட் வில் டிசைட் இது எது எடுக்கலாம், எது பெட்டர். கம்பெனி ஒஸ்ட் பிசினஸ் எடுத்து கூட என்ன பண்ணலாம், தூக்கி நிப்பாட்டலாம். சோ அதெல்லாம் டிபெண்ட்ஸ். நம்மளோட வேலை, நம்மளுக்கு கொடுத்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு இந்த ப்ராஜெக்ட் இது ஓடுது சார், இந்த ப்ராஜெக்ட்ல இது பெஸ்டா இருக்கு சார், எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எடுத்து கொடுத்துடணும். இது பெஸ்ட்னு என்னோட இதுக்கு இதுதான் பெஸ்ட்னு தோணுது. எப்படி இப்போ கொரோனா கேஸ்க்கு டாக்டர் யாரும் லாக்டவுன் வேணாம், ஒஸ்ட் தேவையில்லை, அதனால பயன் இல்லைன்ட்டான். எடப்பாடி லாக்டவுன் அனௌன்ஸ் பண்றாரு. ஆனா ஒரு வாட்டி பேட்டியில என்ன சொல்லிடுறாரு, லாக்டவுன் ஃபர்தரா நோ லாக்டவுன், ஃபர்தரா நோ லாக்டவுன் மக்களை சிரிக்க வச்சிடறாரு. நான் ஒரு உண்மை சொன்னால நீ சிரிச்சுன்ற மாதிரி. நம்ம என்ன ஆகஸ்ட் ஜூலை 20ஆம் தேதி நினைச்சோம் லோ லாக்டவுன் பேட்டி கொடுத்தாரு. ஆகஸ்ட் ஜூலை 29ஆம் தேதி அடுத்த ஒரு மாசம் லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணாரு. ஆனா அந்த 9 நாள் சந்தோஷமா இருந்தோம்னா லாக்டவுன் இல்ல ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து, அது மாதிரி இந்த இன்டர்மீடியட் சந்தோஷம் தான். பட் கவர்மெண்ட் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தான், டாக்டர் வேணாம்னு சொன்னான். அது அவனோட ஸ்டடி, நம்ம ஸ்டடி இது. அதை எடுத்துக்கிறது ஏத்துக்காது யாரோட டிசிஷன், மேனேஜ்மெண்டோட டிசிஷன். இதுதான் பெஸ்ட் நீ சொல்ல முடியாது, உன்னோட பாயிண்ட்டுக்கு இது பெஸ்ட் அக்கார்டிங் டு நம்ம ஸ்டடி பண்ணி இதுதான் பெஸ்ட்னு சொல்றோம், அவன் பாத்துப்பான். சோ பேபேக் பீரியட் இஸ் ஒன் அண்ட் ஒன்லி கிரைட்டீரியா கிடையாது, ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா.
அடுத்த பேபேக் பீரியட் முடிச்சிட்டு ரெண்டாவது போறோம். ரெண்டு டெக்னிக்ஸ் தான் ட்ரெடிஷனல் மெத்தட்ல. ஃபர்ஸ்ட் பேபேக் பீரியட், ரெண்டாவது ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். பேபேக் பீரியட் போட்டுருல ஈக்குவல் கேஷ் ஃப்ளோஸ்னா டோட்டல் அவுட்ஃப்ளோ டிவைடட் பை ஆனுவல் இன்ஃப்ளோ. அன்இக்குவல்னா குமுலேட்டிவ் போடு. எந்த இடத்துல அச்சீவ் ஆகுதோ, எந்த இயருக்கு தாண்டி அச்சீவ் ஆயிருக்கோ அது +2 பிளஸ் அந்த வருஷம் எவ்வளவு இன்கம், உனக்கு எவ்வளவு தேவை, உனக்கு எவ்வளவு இன்கம் தேவை, ரிமைனிங் இன்கம் இன்டு 12 போட்டினா எத்தனை மந்த்ஸ்க்கு கிடைச்சிடும். சோ அதை போட்டுலாம். ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ரொம்ப சிம்பிள் ராஜா. ஃபர்ஸ்ட் மெத்தட், செகண்ட் மெத்தட், தேர்ட் மெத்தட். 3 மெத்தட் இருக்கு. நீ எந்த மெத்தட் வேணாலும் போடலாம். எக்ஸாம்ல இல்ல, பிராக்டிகல்ல. எக்ஸாம்ல 3 மெத்தடும் போடணும். இந்த 3 மெத்தட்ல எந்த மெத்தட் வேணாலும் நீ எடுத்துக்கலாம் ஸ்டடிக்கு. எந்த மெத்தட் எடுக்கிறியோ ப்ராஜெக்ட் பிக்கும் அதே மெத்தட போட்டு தான் கம்பேர் பண்ணணும். எப்படி ப்ராஜெக்ட் ஏக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட் சூஸ் பண்ணா ப்ராஜெக்ட் பிக்கு செகண்ட் மெத்தட் போட்டு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி இதுதான் பெஸ்ட்னு சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் வண்டிக்கு சிசி எடுத்துக்கிற, செகண்ட் வண்டிக்கு டார்க் எடுத்துக்கிற, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் வண்டி சிசி, செகண்ட் வண்டிக்கு ஹார்ஸ் பவர் கம்பேர் பண்ண முடியுமா? இந்த வண்டிக்கு ஹார்ஸ் பவர் எடுத்தா இந்த வண்டிக்கு ஹார்ஸ் பவர் எடு, இதுக்கு சிசி எடுத்தா இதுக்கும் சிசி எடு. அப்ப ப்ராஜெக்ட் மெத்தட் ஃபர்ஸ்ட் மெத்தட் எடுத்தா இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரே மெத்தட் கால்குலேட் பண்ணி அதை கம்பேர் பண்ணணும். எது பெஸ்ட்னு சொல்லலாம். இந்த மெத்தட்ல போட்டீங்கன்னா இதுக்கும் ரெண்டு மெத்தட், ரெண்டு ப்ராஜெக்ட்டுக்கும் போடு, எது பெஸ்ட்னு சொல்லு. இந்த தேர்ட் ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா அது தேர்ட் மெத்தடையும் ரெண்டு ப்ராஜெக்ட்டுக்கும் போடு, எது பெஸ்ட்னு சொல்லு. புரியுதா? ஏன் சார் ப்ராஜெக்ட்ங்கிற ஆல்டர்னேட்டிவ் இல்லாம பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் சூஸ் பண்ணவே முடியாது. ஆல்டர்னேட்டிவ்னு இருந்தாதான் பெஸ்ட், இல்லைன்னா கிடைச்சதை வச்சுக்கிறோம்னு அர்த்தம். கிடைச்சதை வச்சுக்கும் போது 1 2 3 தேவையில்லை. தலையில எழுதிட்டான் இது இந்த ப்ராஜெக்ட் தான் பண்ணி ஆகணும்னு. அப்ப நம்ம என்ன பண்ணி ஆகணும்? கோ வித் தி ஃப்ளோ, அந்த ப்ராஜெக்ட் தான் பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது. பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. இப்போ உனக்கு இதுதான் நீ தான் படிக்கணும்னு வீட்டுல தெளிவிட்டாங்க. 11th 9th ஸ்டாண்டர்ட் சேர்த்து விடுறாங்க. 9th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் படிச்சா பெஸ்டா, பி செக்ஷன் படிச்சா, சி செக்ஷன் படிச்சா பெஸ்ட், நீ ஆல்டர்னேட்டிவ் போட்டு பாப்பியா? ஒண்ணும் கிடையாது. 9th ஸ்டாண்டர்ட் படிக்க போறோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஆல்டர்னேட்டிவே கிடையாது, இதுதான் அப்படின்னு இருக்கும் போது பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் எது, ஃபர்ஸ்ட் மெத்தட் எது, செகண்ட் எது பெஸ்ட் தான் போட தேவையில்ல. 11th போட்டு பார்க்கலாம். பி குரூப், ஏ குரூப், சி குரூப், பயாலஜி எடுத்தா என்ன பிளஸ் மைனஸ், மேக்ஸ் எடுத்தா ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் இருக்கும் போது நம்மளால பெஸ்ட் சூஸ் பண்ண முடியும். ஆப்ஷனே இல்லைன்னா இதை தான் சூஸ் பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது. சோ 2 ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா 3 ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா 3 ப்ராஜெக்ட்டுக்கு ஒரே மெத்தட்ல போகணும். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன தெரியுமா? நல்லா கவனி. ரிட்டர்ன் டிவைடட் பை இன்வெஸ்ட்மெண்ட் at the beginning. இதுக்கு கேஷ் இன்ஃப்ளோ கூட சொல்லிக்கலாம். கேஷ் இன்ஃப்ளோ டிவைடட் பை, ஆர் இன்னும் கேஷ் இன்ஃப்ளோ சொல்றதை விட கிளியரா சொல்லணும்னா கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டாக்ஸ். கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டாக்ஸ் பிஃபோர் டெப்ரிசியேஷன். அது நான் என்னன்னு பின்னாடி சொல்றேன். ஜஸ்ட் இப்போதைக்கு ஞாபகம் வச்சு கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டாக்ஸ். எந்த இடத்துல கேஷ் ஃப்ளோன்னு படிச்சாலும் கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டாக்ஸ் தான். எங்கெல்லாம் கேஷ் ஃப்ளோ படிக்கிறாள் எல்லாமே கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டாக்ஸ். CFAT பை இன்வெஸ்ட்மெண்ட் அட் தி பிகினிங். அப்ப ஃபர்ஸ்ட் இயருக்கு போடும்போது ஃபர்ஸ்ட் இயரோட கேஷ் ஃப்ளோ டிவைடட் பை ஃபர்ஸ்ட் இயரோட இன்வெஸ்ட்மெண்ட். செகண்ட் இயருக்கு போடும்போது செகண்ட் இயரோட கேஷ் ஃப்ளோ டிவைடட் பை செகண்ட் இயர் பிகினிங்ல என்ன இன்வெஸ்ட்மெண்ட். தேர்ட் இயர் கேஷ் ஃப்ளோ டிவைடட் பை தேர்ட் இயர் பிகினிங்ல உள்ள இன்வெஸ்ட்மெண்ட். அப்படின்னா அந்த வருஷத்தோட இன்வெஸ்ட்மெண்ட் மேல, சரி அந்த வருஷத்தோட ரிட்டர்ன் மேல அந்த வருஷத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கீழே. அது மாதிரி செகண்ட் இயருக்கு செகண்ட் இயரோட ரிட்டர்ன் மேல செகண்ட் இயர் இன்வெஸ்ட்மெண்ட் கீழே. தேர்ட் இயருக்கு தேர்ட் இயர் ரிட்டர்ன் மேல அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கீழே. இங்க அப்ப இங்க எத்தனை ப்ராஜெக்ட் 5 வருஷம்னா இங்க எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்கும்? 5%. 3 வருஷம் எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்கும்? 3. 2 வருஷம் எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்கும்? 2%. 2 ஆன்சர் கிடைக்கும். இங்க அதை அப்படியே சேர்த்து போடுற, அவ்வளவுதான். இங்க போட தெரியுமா? அதை அப்படியே சேர்த்துக்கிற. என்ன அப்படின்னா ஆவரேஜ் இன்ஃப்ளோ டிவைடட் பை இன்வெஸ்ட்மெண்ட் அட் தி பிகினிங். ஆமா, ஆவரேஜ் இன்ஃப்ளோ தெரியுமா? 1,90,80 இப்படி இருக்கு. மொத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டது 3 lakhs. அப்போ 1 lakh by 3 lakh, 90 by 3 lakh, 80 by 3 lakh போடுவேன். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். அப்படின்னா ரிட்டர்ன் ஆஃப் தட் இயர் டிவைடட் பை இன்வெஸ்ட்மெண்ட் அட் தி பிகினிங். 1 lakh 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் அட் செகண்ட் இயர் சப்போஸ் வித்ட்ரா பண்ணிருந்தா குறைஞ்சிருக்கும். நான் வித்ட்ரா பண்ணேன்னா 3 போட்டேன். செகண்ட் மெத்தட்ல என்ன சொல்றான்? 1 plus 90 plus 80 by 3, 90,000 வந்துடும். டிவைடட் பை சேம் 3 lakhs.
அப்ப என்ன ஆயிடும், இது மூணுத்துக்கு ஆவரேஜ் நீ கண்டுபிடிச்சல ஒரு 3 ஆன்சர், அந்த மூணுத்துக்கு ஆவரேஜ் வந்துடும், அவ்வளவுதான். அப்ப இந்த 3 ஆன்சரும் சிங்கிள் ஆன்சரா மாறிடும். ஆனா இது தப்பு. இப்போ இப்போ இங்க ஒரு ஆன்சர் வருதுன்னு வச்சுக்கோ, இங்க 0.33 சம்திங் வரும், இங்க அதோட 0.31 சம்திங் வரும், நீ கவனி இங்க 0.28 சம்திங் வரும், ஆட் பண்ண இந்த ஆன்சர் வந்துடும். இங்க வித்ட்ரால் ஏதாவது இருக்கா? ஃபர்ஸ்ட் இயர்ல போட்ட 3 lakhs கடைசி நீ வித்ட்ரா பண்ணல. சப்போஸ் நான் ஃபர்ஸ்ட் இயர் ஒரு 50,000 வித்ட்ரா பண்ணிட்டேன், அப்ப செகண்ட் இயர்ல நீங்க என்னதான் போடணும்? செகண்ட் இயர் ஒரு 50,000 வித்ட்ரா பண்ணிட்டேன், தேர்ட் இயர்ல என்னதான் போடணும்? 2. இப்போ இந்த ஆன்சர் அந்த ஆன்சர் சேமா வராது, ஏன்னா இங்க என்னதான் போடுவேன். அப்போ இந்த மெத்தட் என்ன ஆயிடும், தப்புன்னு ஆயிடுமா? அதுதான் தேர்ட் மெத்தட், ஆல்டர்னேட்டிவ். ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பை ஆவரேஜ் ரிட்டர்ன் பை ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஆவரேஜ் எடு, ரிட்டர்னுக்கும் ஆவரேஜ் எடு, முடிஞ்சு போச்சு. ஆமா, இது எப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணனும்னா, when there is a withdrawal of fund during the year. withdrawal இருந்தது அப்படின்னா, during the year withdrawal இருந்தது அப்படின்னா இந்த மெத்தட் போடு. நல்லா புரிஞ்சுக்க ராஜா, ஒரே ஒரு மெத்தட் தான். இந்த மெத்தட சம் அப் பண்றதுக்கு தான் மெத்தட் 2 மெத்தட் 3. ஃபர்ஸ்ட் மெத்தட்ல 4 ஆன்சர்ஸ் வந்துரும், 5 வருஷம்னா 5 ஆன்சர் வரும், 6 வருஷம்னா 6 ஆன்சர் வரும். அதை சம் அப் பண்றதுக்கு தான் we use மெத்தட் 2 or மெத்தட் 3. during the year, இப்ப இது போட்ட இது எப்பயும் போல போட்டுறலாம். during the year withdrawal இருக்கு, பணத்தை வெளில எடுக்கிற அப்படின்னா இந்த மெத்தடை விட இந்த மெத்தட் பெஸ்ட். during the year withdrawal இல்ல அப்படின்னா இந்த மெத்தட்லயும் இந்த மெத்தட்லயும் சேம் ஆன்சர் தான், அதனால இந்த மெத்தடே போட்டுக்கோ. ஆனா எந்த சிச்சுவேஷன்லயும் ஃபர்ஸ்ட் மெத்தட் போட்டுதான் ஆகும். ஈச் இயர் கண்டுபிடிக்கிற ஃபர்ஸ்ட் வருஷம் ஆன்சர் 28%, 32%, 20%. இப்ப எனக்கு ஒரே நம்பரா சொல்றா பர்சன்டேஜ் கேக்குறேன். ஒரே நான் 3% சொல்லியிருக்கேன், ஒரே பர்சன்டேஜ் ஃபார் த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரே பர்சன்டேஜ் சொல்லணும்ல. அப்ப ஃபார் த ப்ராஜெக்ட் சொல்லும் போது we use மெத்தட் 2 or மெத்தட் 3 to summarize as a single answer. இது மூணுத்தையும் சேமா மாத்துறதுக்கு. அப்ப இந்த மெத்தட் எப்ப யூஸ் பண்ணலாம், இந்த மெத்தட் எப்ப யூஸ் பண்ணலாம்னா, வித்ட்ராயல் இல்லன்னு வச்சுக்கோ, சைன் மெத்தட். எப்படி இதுக்கு 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 அப்படியே ஆட் பண்ணிரு, மேல 90 ஆவரேஜ் எடுத்து, கீழே 3 lakhs அப்படியே வச்சுக்கோ. அப்ப என்ன ஆயிடும், இது எப்படி 3 lakhs காமனா இருக்கு, மேல உள்ளது மட்டும் ஆட் பண்ற, அப்ப இது மூணுத்துக்கும் சேர்த்து ஆவரேஜ் வந்துரும். கரெக்டா? இப்ப பாரு, A by Z, B by Z, C by Z, A plus B plus C by Z, சேம் ஆன்சர். கரெக்டா? அப்ப செகண்ட் மெத்தட். ஆனால் இந்த இடத்துல Z காமனா இருக்கணும், வித்ட்ரா பண்ணினா குறையும்ல, அப்ப இந்த மெத்தட் தப்பு. அப்ப தேர்ட் மெத்தட் போடு. அப்ப வித்ட்ரா பண்ற, அப்ப கேபிட்டல் மாறுது, இன்வெஸ்ட்மெண்ட் மாறுது, அந்த இடத்துல என்ன பண்ண, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஆவரேஜ் எடு, மேல எப்பயும் போல ரிட்டர்னுக்கும் ஆவரேஜ் எடு, வர ஆன்சர் தான் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அப்ப 3 மெத்தட்ல ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன, ஈச் இயர் கண்டுபிடிக்கிறது, அந்த இயர் ரிட்டர்ன் டிவைடட் பை அந்த இயர் ஓபனிங் இன்வெஸ்ட்மெண்ட், செகண்ட் இயர் ரிட்டர்ன் டிவைடட் பை செகண்ட் இயர் ஓபனிங், தேர்ட் இயர் ரிட்டர்ன் டிவைடட் பை தேர்ட் இயர் இன்வெஸ்ட்மெண்ட். இது ரெண்டுத்தையும் இந்த 3% சம் அப் பண்றது we use to செகண்ட் மெத்தட் அண்ட் தேர்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் எப்படி, if there is no withdrawal அப்படின்னா செகண்ட் மெத்தட்ல ஆன்சர் போட்டுடலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆவரேஜ், சரி ரிட்டர்னுக்கு ஆவரேஜ் எது, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே வச்சுக்கோ, ரிட்டர்னுக்கு ஆவரேஜ் எது, இன்வெஸ்ட்மெண்ட்டை பிகினிங் வச்சுக்கோ. சார் டியூரிங் தேர் வித்ட்ராயல் இருக்கு அப்படின்னா ரிட்டர்னுக்கும் ஆவரேஜ், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஆவரேஜ். அப்ப ஃபார்முலா சொல்லணும்னா கேஷ் இன்ஃப்ளோவா, அந்த ப்ராஃபிட் வச்சுக்கோ, ப்ராஃபிட்னு வச்சுக்கோ, ப்ராஃபிட் டிவைடட் பை இன்வெஸ்ட்மெண்ட் அட் பிகினிங். இது எத்தனை ஆன்சர் வரும், 5 இயர்ஸ்னா 5, 4 இயர்ஸ்னா 4, 3 இயர்ஸ்னா 3, 2 இயர்ஸ்னா 2, அத்தனை ஆன்சர் வரும். சம்ம பண்றதுக்கு we use செகண்ட் மெத்தட் அண்ட் தேர்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட்ல என்ன ஆன்சர், இன்வெஸ்ட்மெண்ட் அட் பிகினிங் தான், மேல ஆவரேஜ் ப்ராஃபிட், இதோட ஆவரேஜ் ப்ராஃபிட் எடுத்துக்கோ, கீழே சேம் வச்சுக்கோ. தேர்ட் மெத்தட் என்ன, ஆவரேஜ் ப்ராஃபிட் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு 100. அப்போ இதை சம்ம பண்றதுக்கு we use செகண்ட் மெத்தட் ஆர் தேர்ட் மெத்தட், முடிஞ்சிச்சு. இதுதான் ட்ரெடிஷனல் மெத்தட், பேபேக் பீரியட் ARR, இது ட்ரெடிஷனல் மெத்தட். நம்ம இப்ப என்ன மெத்தடுக்கு போக போறோம் அப்படின்னா மாடர்ன் டெக்னிக்ஸ். தண்ணி விடுற, தண்ணி இல்ல.
கவனிங்க. கவனி, இந்த 4 டெக்னிக்ஸ் தான் மாடர்ன் டெக்னிக்ஸ். இதுல இன்னொரு டெக்னிக் கொடுத்திருப்பான், MIRRன்னு. IRR தான் நான் நடத்திருக்கேன். MIRRன்னு ஒன்று கொடுத்திருப்பான். அது உங்களுக்கு ஸ்கோப்ல கிடையாது, சிலபஸோட ஸ்கோப்ல முடியாது. அதுக்காக நம்ம வந்து சயின்டிபிக் கால்குலேட்டர் யூஸ் பண்ணணும். 8 வருஷம்னா 8th ரூட், 10 வருஷம்னா 10th ரூட், 15 இயர்ஸ்னா 15th ரூட் எடுக்கணும். நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் தாண்டி எக்ஸாம்ல கேட்க கூடாது. எந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் மேல தாண்டுதோ அது எக்ஸாம்ல கேட்க மாட்டான். எங்க சொல்றேன்னா, கேஷ் மேனேஜ்மெண்ட்ல மில்லர் ORR மாடல் படிப்போம், அப்பர் லிமிட் லோயர் லிமிட். ஓல்டு சிலபஸ்ல என்ன பண்ணிருப்பான், இல்ல பழைய புக்ல FM புக்ல என்ன பண்ணிருப்பான், அதுக்கான ஃபார்முலா கொடுத்திருப்பான். உங்க புக்ல வெறும் தியரியோட முடிச்சிட்டான். அப்பர் லிமிட் லோயர் லிமிட் ரிட்டர்ன் பாயிண்ட்னு ஒன்னு இருக்கும், ஞாபகம் இருக்கா? கேஷ் ஃப்ளோ நடத்துனது மில்லர் ORR மாடல் இப்படி இருக்கும். லோயர் லிமிட் 10,000, அப்பர் லிமிட் 50,000, ரிட்டர்ன் பாயிண்ட் 25,000 வச்சிருப்பான். கேஷ் ஃப்ளோ எங்க வேணா இருக்கலாம், இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோ கேஷ் ஃப்ளோ. இதுக்கு மேல போச்சுன்னா செக்யூரிட்டி வித்துரு. 55,000 போயிருச்சு, எவ்வளவு செக்யூரிட்டி விற்கணும்? ரிட்டர்ன் பாயிண்ட் வர வரை செக்யூரிட்டி வித்துரு. 30,000 செக்யூரிட்டி வித்துரு. சரி, செக்யூரிட்டினா சரி, இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணிடு, மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிடு. ஸோ கேஷ் பேலன்ஸ் 25 வந்துடும். திருப்பி ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும், கீழே போகுது 10 கீழே போகுது. இன்வெஸ்ட் பண்ணாத செக்யூரிட்டி, அதை இப்ப ரெடீம் பண்ணு. எவ்வளவு ரெடீம் பண்ணும்? 10 வரதுக்கு கிடையாது, 25 வரதுக்கு. அப்போ லிமிட்ட மேல போனாலும் ரிட்டர்ன் பாயிண்ட் வந்துடணும், லிமிட் கீழே தந்தாலும் ரிட்டர்ன் பாயிண்ட் வந்துடணும். இதுதான் மில்லர் ORR மாடல். இதுதான் நம்ம 12th 11th படிச்சிருப்போம். UCL, LCL, லோயர் லிமிட் அப்பர் லிமிட்னு சொல்லி கிராஃப் போட்டிருப்பேன் மேக்ஸ்ல, பிசினஸ் மேக்ஸ்ல. அந்த கான்செப்ட் தான் இது. அதுல கியூபிக் ரூட்லாம் யூஸ் பண்ணணும். இந்த கான்செப்டை உங்களுக்கு வெறும் தியரியோட முடிச்சுட்டான். ஏன் அப்படின்னா, உன்னால கியூபிக் ரூட் யூஸ் பண்ணி அப்பர் லிமிட் லோவர் லிமிட் கண்டுபிடிக்க முடியாது உன்னோட நார்மல் கால்குலேட்டர்ல. அப்போ உனக்கு சயின்டிபிக் கால்குலேட்டர் தேவை. சயின்டிபிக் கால்குலேட்டர் கொடுத்துட்டோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் சாப்டர் சத்த நேரத்துல முடிச்சிடலாம். PVIF 10% 5 இயர்ஸ்னா ஆன்சர் டைரக்டா வந்துடும் சயின்டிபிக் கால்குலேட்டர்ல. அப்ப இது மாதிரி நான் என்னைக்கோ ஆடிக்காம கேட்கற 5 மார்க் கொஸ்டினுக்கு அவ்வளவு பெரிய சாப்டர் ஈஸியா கொடுக்க முடியாது. அதனால இந்த கொஸ்டின் என்ன பண்ண மாட்டான், உனக்கு எக்ஸாம்ல கேட்க மாட்டான். சோ இதுல MIRR நான் எக்ஸ்க்ளூட் பண்றேன். MIRR கான்செப்ட் சொல்லிடுறேன், பட் MIRR நான் எக்ஸ்க்ளூட் பண்றேன். சோ இது NPV, PI, டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட், IRR. NPV ரொம்ப சிம்பிள் ராஜா. இன்ஃப்ளோ மைனஸ் அவுட்ஃப்ளோ. நீ சொன்னல 2 lakhs 2 lakhs 2 lakhs 2 lakhs 2 lakhs 2 lakhs 5 2 lakhs 6 2 lakhs போடுறேன். 5 8 lakhs இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப அவுட்ஃப்ளோ எவ்வளோ? அவுட்ஃப்ளோ 8 lakhs. இன்ஃப்ளோ எவ்வளோ? 10 - 8 போடக்கூடாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ற டெக்னிக் என்ன டெக்னிக்? மாடர்ன் டெக்னிக். மாடர்ன் டெக்னிக்ல எந்த இடத்துலயும் ரியல் கேஷ் ஃப்ளோ எடுக்க கூடாது, எல்லாமே டிஸ்கவுண்டட். அப்ப நீ என்ன பண்ணிடணும்? 2 lakhs 2 lakhs 2 lakhs 2 lakhs 2 lakhs டிஸ்கவுண்ட் பண்ணு யூசிங் PVIF A. ஏன்னா ஈக்குவலண்டா இருக்குல்ல. அப்ப PVIF A 5 வருஷத்துக்கு PVIF யூஸ் பண்ணினா ஆன்சர் என்ன தெரியுமா வரும்? கால்குலேட்டர் கூட இருக்கு பாரு, ஒண்ணு இல்ல, இந்த GT கால்குலேட்டர் கொடு. இங்க பாரு, 1.1 divided 1 2 3 4 5 GT போட்டீங்கன்னா 3.79 வரும். 2 lakhs into 3.79 7,58,157 வருது இன்ஃப்ளோவோட வேல்யூ. அவுட்ஃப்ளோ நெகட்டிவ் ஆன்சர், லாஸ் கிடையாது. நெகட்டிவ் PV, நெகட்டிவ் NPV. NPV should be at least plus, should not be negative. பிளஸ்ல இருக்கணும். ரெண்டுமே பிளஸ்ல இருக்குன்னா எது அதிகமா இருக்கோ அதை எடுத்துக்கணும். ப்ராஜெக்ட் A ப்ராஜெக்ட் B ரெண்டுமே பிளஸ்ல தான் இருக்கு. அப்ப எதை எடுத்துப்ப? எது அதிகமா இருக்கோ அதை எடுத்துப்ப. ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு, கம்மியா இருக்கோ அதை எடுத்துப்ப. ஆனா பிளஸ்ல இருந்தாதான் ப்ராஜெக்ட் நீ என்ன பண்ணி ஆகணும்? சூஸ் பண்ணி ஆகணும். ஆனா ரெண்டு ப்ராஜெக்ட்டுமே மைனஸ்ல இருக்கு, இப்ப ரெண்டுத்துல ஏதோ ஒன்னு எடுத்துக்கே ஆகணுங்கிறான். அப்ப எதுல கம்மி லாஸா இருக்கோ அது என்ன பண்ணிட்டு போயிடணும்? சூஸ் பண்ணிட்டு போயிடணும். அப்போ நல்லா கவனி, இப்பதான் ஃபார்முலா எழுத போறேன். இன்ஃப்ளோ பை அவுட்ஃப்ளோ நான் உனக்கு சும்மா சொன்னேன். ஃபார்முலா NPV is equal to net present value. பேர் என்ன? net present value. present value ஓட net value, present value ஓட net value. என்ன present value? PV of inflow minus PV of outflow. இதோட net value தான் net present value.
பிவி ஆஃப் அவுட்ஃப்ளோ ஏன் சார் பிவி போடல? இன்னைக்கு மதிப்பு 1 ரூபாய், இன்னைக்கு மதிப்பு 8 லட்சம் ரூபாய்னா 8 லட்சம் ரூபாய், அதனால 8 lakhs அப்படியே வந்துடும். அப்ப இன்ஃப்ளோ மட்டும் என்ன பண்ணா போதும்? டிஸ்கவுண்ட் பண்ணா போதும். சார் அவுட்ஃப்ளோவும் 2 வருஷம் கழிச்சு இன்னொரு அவுட்ஃப்ளோ இருக்கு, அதையும் டிஸ்கவுண்ட் பண்ணணும். இன்னைக்கு 8 lakhs, 2 years கழிச்சு ஒரு 2 lakhs. அப்ப 8 lakhs 8 lakhs எடுத்துக்கோ. ரெண்டாவது வருஷம் டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் வச்சு 2 lakhs என்ன பண்ணிடணும்? டிஸ்கவுண்ட் பண்ணி அது 180 வச்சு 8 plus 180 980 தான் உனக்கு என்ன வரணும்? அவுட்ஃப்ளோவா வரணும். நான் சொல்றது புரியுதா ராஜா? அப்ப பிவி நெட் பிரசன்ட் வேல்யூ இஸ் நத்திங் பட் நெட் பிரசன்ட் வேல்யூ. பிரசன்ட் வேல்யூட நெட் வேல்யூ தான் என்னது? நெட் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் என்னது? இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ. இன்ஃப்ளோவே பிரசன்ட் வேல்யூ போடு, டிஸ்கவுண்ட் பண்ணு. அவுட்ஃப்ளோவுக்கும் பிரசன்ட் வேல்யூ போடு. ஏன்னா இன்னையோட வேல்யூ 1 ரூபான்னு வந்துடும், அதனால சேம் வேல்யூவே இருக்கும், அதனால பிவி பெருசா மாறாது. அப்ப இது ரெண்டு நெட் பண்ணாது என்ன வேல்யூ? நெட் பிரசன்ட் வேல்யூ. இதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. டிஸ்கவுண்டட் கேஷ் அவுட் இன்ஃப்ளோ மைனஸ் டிஸ்கவுண்டட் கேஷ் அவுட்ஃப்ளோ. டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ மைனஸ் அதுதான் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோன்னு போறோம். ஓகேவா? இது எடுத்துக்கிறதோட அதுதான் பிவின்றது கரெக்டா இருக்கும். பேர் தான் பிவினாலும் டிஸ்கவுண்டட் வேல்யூ, டிஸ்கவுண்டட்னாலும் டிஸ்கவுண்டட், ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஸோ பிவி ஆஃப் இன்ஃப்ளோ மைனஸ் ரெண்டுத்தையும் நெட் பண்ணா நெட் பிரசன்ட் வேல்யூ. இப்ப ரெண்டு ப்ராஜெக்ட்டுக்கு நெட் பிரசன்ட் வேல்யூ எது பாசிட்டிவா இருக்கோ அது பெஸ்ட், ரெண்டுமே பாசிட்டிவா இருக்குன்னா எது ஹையரா இருக்கோ அது பெஸ்ட். கரெக்டா ராஜா? இப்போ 10 lakhs ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட், 10 crore ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட். 10 lakhs போட்டதுல ஃபர்ஸ்ட் இயர் ரிட்டர்ன் 5 lakhs, செகண்ட் இயர் ரிட்டர்ன் 8 lakhs, தேர்ட் இயர் ரிட்டர்ன் 3 lakhs, ஃபோர்த் இயர் ரிட்டர்ன் 10 lakhs. சரி 5 lakhs. 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் போட்டா ஃபர்ஸ்ட் இயர் 5, 8, 3, 10 crore இன்வெஸ்ட்மெண்ட். ரிட்டர்ன் 1 crore, 3 crore, 2 crore, 1 crore. ஓகே, இப்போ இதுக்கு என்பிவி கண்டுபிடிச்சா பாசிட்டிவா வரும். ஆனா வேல்யூ வந்து அரௌண்ட் சம்வேர் அரௌண்ட் 3 lakhs பாசிட்டிவ் இருக்கும். இதுவும் பாசிட்டிவா தான் வரும். $10 crore வச்சுக்கோ, செகண்ட் இயர் 5 கூட வச்சுக்கோ, பாசிட்டிவா தான் வரும். ஆனா ஆன்சர் எதுல இருக்கும்? இங்க பாசிட்டிவ் 3 lakhs, அங்க பாசிட்டிவ் crores. எது அதிக என்பிவி? இதுதான் பெஸ்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட் வேற, இங்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட் வேற. இப்ப என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா இது மாதிரி நான் 100 ப்ராஜெக்ட் பண்ணுவோம் 10 கோடிக்கு. கரெக்டா இல்லையா? அப்போ அந்த இடத்துல என்பிவி வில் நாட் ஒர்க். அது பேர் தான் ஸ்கேலபிலிட்டி. இது வேற ஸ்கேல், இது வேற ஸ்கேல். இங்க தௌசண்ட்ஸ்ல பிசினஸ் பண்றேன், இங்க லாக்ல பிசினஸ் பண்றேன், க்ரோர்ஸ்ல பிசினஸ் பண்றேன். 3 பேரையும் கம்பேர் பண்ண கூடாது. 3 பேருக்கு பர்சன்டேஜ் வேணா கம்பேர் பண்ணலாம். இவன் 100 ரூபாய் போட்டு 40 ரூபாய் எடுக்கிறான், இவன் 100 ரூபாய் போட்டு 50 ரூபாய் எடுக்கிறான், 100 ரூபாய் போட்டு 60 ரூபாய் எடுக்கிறான். 3 பேரை கம்பேர் பண்ணலாம். இவன் 100 ரூபாய் போட்டு 40 ரூபாய் எடுக்கிறான், இன்னொருத்தன் 1000 ரூபாய் போட்டுட்டு 300 ரூபாய் எடுக்கிறான், இன்னொருத்தன் 10,000 ரூபாய் போட்டுட்டு 2000 ரூபாய் எடுக்கிறான். அப்ப ஸ்கேல் பாத்தீங்கன்னா 100, 300, 30, 300, 2000ல 2000 தான் பெருசா தெரியும். அதுதான் கம்மி ரிட்டர்ன் இருக்கிறது. அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? என்பிவின்ற வேல்யூ பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ண முடியாது, தப்பாயிடும். அப்ப என்ன ஆயிடும்? தப்பாயிடும். அப்போ என்பிவி எப்ப பெஸ்ட் ஆன்சர் கொடுக்கும்னா when outflows are equal, when cash outflows are, இங்க 10 lakhs அங்கேயும் 10 lakhs இருக்கணும். அப்படின்னாதான் இதோட ஆன்சர் கன்சிடர் பண்ண முடியும் பெஸ்ட். இல்லைன்னா என்பிவி நம்ம என்ன பண்ணிக்க முடியாது, எடுத்துக்க முடியாது. அப்ப இப்ப என்பிவில ஒரு மைனஸ் இருக்குல்ல, என்பிவில ஒரு மைனஸ் இருக்கா இல்லையா? அதை தட்டினாதானே, டெலீட் பண்ணாதானே நம்மளுக்கு அது அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதுக்கு தான் அடுத்த ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ். அடுத்தது என்னது? ரொம்ப சிம்பிள். PV of cash inflow by PV of cash outflow. அவ்வளவுதான். இப்போ ஒரு ஆன்சர் போட்டு காட்டுறேன். 3 lakhs ரிட்டர்ன் வச்சுப்போம், 8 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுப்போம். 3, 3, 3, 3, 3 5 வருஷம் 8 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்,
3 lakhs into 3.79 போட்டா மொத்தம் கிடைச்சிருமா? இதோட ஃபேக்டர் 10% தானே? இன்டு மொத்தமா பிவி ஐஎஃப்ஏ போட்டா 3.79, ஆன்சர் மல்டிப்ளை பண்ணா 11.37. 11.37 lakhs இன்ஃப்ளோவோட டிஸ்கவுண்ட் மொத்தம் ஆட் பண்ணா 15, டிஸ்கவுண்ட் பண்ணா எவ்வளவுதான் வருது? 11.37 தான். அப்ப 11.37 lakhs இன்ஃப்ளோ மைனஸ் அவுட்ஃப்ளோ 8 lakhs, ப்ராஃபிட் 3.37 lakhs. இன்னொரு இடத்துல 8 crore 3 crore 3 crore 3 crore 3 crore 3 crore மாத்திடலாம். 2.5 crore 2.5 crore 2.5 crore 2.5 crore 5 வருஷத்துக்கு. அப்ப 2.5 into 3.79 சேமா 9.475 crore இன்ஃப்ளோவோட டிஸ்கவுண்டிங். 2.5 crore 2.5 crore டிஸ்கவுண்ட் பண்ணா என்ன வந்துரும்? டிஸ்கவுண்ட் ஏன் பண்ற எல்லாமே ஈக்குவலா இருக்கிறதுனால பிவி ஐஎஃப்ஏ யூஸ் பண்றேன். சோ ஆன்சர் 9.475. நான் போட்ட அமௌண்ட் 8 தான். 1.475 crore ப்ராஃபிட். இங்க 3.375 lakhs. எது பெஸ்ட்? அது பெஸ்ட். வேல்யூ பாத்தீங்கன்னா என்பிவில அதான் பெஸ்ட். என்பிவி பாத்தீங்கன்னா அதுதான் பெஸ்ட். கரெக்ட் தான். ஆனா இங்க அவுட்ஃப்ளோ 8 lakhs, இங்க 8 crore. அப்ப இது ரெண்டுத்தையும் நான் ஒரே ஸ்கேல்ல கொண்டு வந்து மெஷர் பண்ணணும். அதுக்கு தான் நான் பிஏ யூஸ் பண்றேன். இங்க பாரு எவ்வளவு வருது உனக்கு? பிவி ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ 11.37 divided by 8. இங்க 9.475 divided by 8. 11.37 divided by 8 போட்டா 1.42125. 9.475 divided by 8 போட்டா 1.184. அப்ப எது அதிகமா இருக்கு? 1.4215 தான் அதிகம். 1. அப்ப இதான் அதிகம். இதுனா என்னன்னு புரியல. ஏதோ ஒரு நம்பர் வந்துச்சு, இதுதான் அதிகம். ரொம்ப சிம்பிள். இங்க 1 ரூபா போட்டா இங்க 1 ரூபா 42 பைசா கிடைக்குது. இங்க 1 ரூபா போட்டா 1 ரூபா 18 பைசா கிடைக்குது. அப்ப 1 ரூபா 42 பைசா கிடைக்கிற ப்ராஜெக்ட் தான் பெஸ்ட். 1 ரூபா 18 ரூபா கிடைக்கிற, 1 ரூபாய்க்கு 1 ரூபா 18 பைசா கிடைக்கிற ப்ராஜெக்ட் ஒஸ்ட். இதை கம்பேர் பண்ணும்போது அப்போ நீ எவ்வளவு வேணா எந்த ஸ்கேல்ல வேணா இருந்துட்டு போட்டோம், 1 ரூபாய்க்கு என்னன்னு போட்டுறல. அப்போ நீ எவ்வளவு பெரிய 1 கோடிக்கும் 100 ரூபாய்க்கும் கூட நீ என்ன பண்ணிக்கலாம், கம்பேரிசன் போட்டுக்கலாம். இங்க 1 கோடிக்கு போட்டீங்கன்னா இங்க குரோர்ல வரும், 100 ரூபாய்க்கு போட்டீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ்ல வரும். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண முடியாது. ஆனா இது ரெண்டுத்தையும் நான் ஒரே கோட்ல கொண்டு வந்துடுறேன்னா, இப்ப நான் பிஐ கம்பேர் பண்ணலாமா? பிஐ ஷுட் பி அட்லீஸ்ட் 1, மீன்ஸ் 1 ரூபாய்க்கு நான் 1 ரூபாயாவது எடுக்கணும். 1 ரூபாய்க்கு கீழே எடுத்தீங்கன்னா லாஸ். அப்ப என்பிவி நெகட்டிவ்ல இருக்கும். கரெக்டா? 1 ரூபாய்க்கு 1 ரூபாய் எடுத்தீங்கன்னா என்பிவி 0. 1 ரூபாய்க்கு கீழே எடுத்தீங்கன்னா என்பிவி நெகட்டிவ். 1 ரூபாய்க்கு மேல எடுத்தீங்கன்னா என்பிவி பாசிட்டிவ். இது 1 ரூபாய்க்கு மேலதான் கன்ஃபார்ம் இருக்கணும். அட்லீஸ்ட் 1 ரூபாய்க்கு மேல எடுக்கணும். இங்க 1 ரூபாய்க்கு 4 எடுக்கிறேன், 1 ரூபாய்க்கு இங்க 5 எடுக்கிறேன். எது பெட்ரு? 1 ரூபாய்க்கு போட்டு 5 ரூபாய் எடுக்கிறேன், இங்க 1 ரூபாய் போட்டு அப்ப பெஸ்ட். அப்ப இதுதான் பெஸ்ட். இப்ப பிஐ புரியுதா? பிஐ ஏன் யூஸ் கொஞ்சம் புரியுதா? என்பிவில ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? ஸ்கேல்ல ஒர்க் ஆகாது. பிஏ ஒர்க் ஆயிடும். ஏன்னா 1 ரூபாய்க்கு என்னன்னு சொல்லிடுறோம். ப்ராஜெக்டே 1 ரூபாய்க்கு என்ன சம்பாதிக்குது, ப்ராஜெக்ட் பி 1 ரூபாய்க்கு என்ன சம்பாதிக்குது, ஆன்சர் சொல்லிடுறதுனால இப்போ வந்து இங்க 11 லட்சம் 8 லட்சத்துக்கு, இங்க 9 கோடி 8 கோடிக்கு எல்லாமே எதுக்கு வந்துருச்சு? 1 ரூபாய்க்கு. இப்ப வந்து தெரியுமா பிஐ? இது நிறைய பேர் தெரியாது. பிஐ is equal to 1.7, பிஐ is equal to 1.3, 1.7 is the best னுவாங்க. What is 1.7 னா, for every 1 rupee the project is earning 1.7 rupees return. அந்த ப்ராஜெக்ட் for every 1 rupee is earning 1.3 rupees return. அப்ப எது பெட்ரு? 1 ரூபாய் 70 பைசா கொடுக்கறது பெட்டரா, 1 ரூபாய்க்கு 30 பைசா, 1.30 கொடுக்கறது பெட்டரா? 1.70 தான் பெட்ரு. அது சூஸ் பண்றோம். இதுதான் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ். அப்போ நெட் பிரசன்ட் வேல்யூ இஸ் நதிங் பட் என்பிவி. என்ன ஃபார்முலா சொல்லு பாப்போம். மறந்துருச்சா? பிரசன்ட் வேல்யூ நெட் பண்ணு. ப்ராஃபிட்டுக்கு சேல் மைனஸ் காஸ்ட் போடியா, காஸ்ட் மைனஸ் சேல் போடுவியா? அதே மாதிரி தான் இன்ஃப்ளோ மைனஸ் அவுட்ஃப்ளோ போடணும். அவுட்ஃப்ளோ மைனஸ் இன்ஃப்ளோ போடக்கூடாது. இன்ஃப்ளோ மைனஸ் அவுட்ஃப்ளோ தானே ப்ராஃபிட். உள்ள வந்தது வெளில போனதா தானே ப்ராஃபிட். அப்ப இன்ஃப்ளோ மைனஸ் அவுட்ஃப்ளோ. இன்ஃப்ளோவே பிவி ஆஃப் இன்ஃப்ளோ மைனஸ் பிவி ஆஃப் அவுட்ஃப்ளோ. பிவி ஆஃப் இன்ஃப்ளோ மைனஸ் பிவி ஆஃப் அவுட்ஃப்ளோ போட்டா என்பிவி ஷுட் பி பாசிட்டிவ். ரெண்டு பாசிட்டிவ் ப்ராஜெக்ட் என்பிவியும் பாசிட்டிவ். எதை சூஸ் பண்றது? எது ஹையர்? ஆனா இது வேற ஸ்கேல், இது வேற ஸ்கேல். இது க்ரோஸ்ல, இது லேக்ஸ்ல, இது ருபீஸ்ல, இது தௌசண்ட்ஸ்ல, இது ஹண்ட்ரட்ஸ்ல இருக்கு, தௌசண்ட்ஸ்ல இருக்கு, இது தௌசண்ட்ஸ்ல இருக்கு, அது லேக்ஸ்ல இருக்கு. கம்பேர் பண்ண முடியல. அதுக்கு தான் நான் இன்னொரு பதில் வச்சிருக்கேன் பிஏ.
ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் எப்படி? அப்ப அங்க பிவி ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ மைனஸ் பிவி ஆஃப், இங்க பிவி ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ, இத மைனஸ் அப்படியே டிவைட் ஆகிடு. அப்ப ஃபர்ஸ்ட் மெத்தட் முடிஞ்சிச்சா, செகண்ட் மெத்தட் முடிஞ்சிச்சா, தேர்ட் மெத்தட் டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட். பேபேக் பீரியட் டிஸ்கவுண்ட் பண்ணி அவ்வளவு ரிட்டர்னை டிஸ்கவுண்ட் பண்ணி அது பேபேக் பீரியட் கண்டுபிடி முடிஞ்சிச்சு. பேபேக் பீரியட் கண்டுபிடி தெரியும் உனக்கு. when equal outflow divided by inflow, டிஸ்கவுண்ட் பண்ணா கன்ஃபார்ம் ஈக்குவலாவே வராது. டிஸ்கவுண்ட் பண்ணா கன்ஃபார்ம் ஈக்குவலாவே வராது. 4 லட்சம் 4 லட்சம் 4 லட்சத்தை டிஸ்கவுண்ட் பண்ணா கூட வேற வேற வேல்யூ தான் வரும். அப்ப கன்ஃபார்ம் ஈக்குவல். அப்ப அன்ஈக்குவலுக்கு என்ன குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி போடுவேன். என்ன போடுவேன்? குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. அப்போ உனக்கு கேஷ் இன்ஃப்ளோ கொடுத்துட்டேன், அதை பிவி ஃபேக்டரால மல்டிப்ளை பண்ணி பிவி ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ கண்டுபிடி. எக்ஸாம்பிள் இங்க 2 2 2 2 2 இருந்தாலும் அதை டிஸ்கவுண்ட் பண்ணி 1.9 1.8 1.7 1.6 கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சி அங்க 8 லட்சம் எங்க அச்சீவ் ஆகுதுன்னு பாரு. அப்படின்னா தெரியுமா, 222க்கு 8 எங்க அச்சீவ் ஆகும்? இங்க அச்சீவ் ஆகும். இது பேபேக் பீரியட். இந்த 222 டிஸ்கவுண்ட் பண்ணி 8 எங்க அச்சீவ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சா அது டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட். கேஷ் இன்ஃப்ளோக்கு பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடி. இப்ப 4 லட்சம் 4 லட்சம் 4 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோ. எல்லா வருஷத்துக்கும் பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடி. இதுக்கு 4 3.9, இது 3.7, இது 3.5, இது 3.3, இது 3.1 இருக்கும். இப்ப 4 4 4 12 எங்க இருக்குன்னா 4வது வருஷமா இருக்கும். இப்ப 12 எங்க போகணும்? இந்த 5 வருஷத்துக்கு கிட்ட போயிடும். கரெக்டா? அப்ப என்ன பண்ணணும்? டிஸ்கவுண்ட் பண்ணி வச்சிருக்கல இந்த வேல்யூக்கு. அப்ப எல்லாமே அன்இக்குவல்ல. அன்இக்குவல்னா என்ன கண்டுபிடிக்கணும்? உடனே குமுலேட்டிவ் போடு பக்கத்துல. ஏன்னா டிஸ்கவுண்ட் பண்றதுனால எந்த வேல்யூ ஈக்குவலா வராது. கன்ஃபார்ம் என்னவா தான் இருக்கும்? அன்இக்குவலா தான் இருக்கும். இங்க அன்இக்குவல் வேல்யூ இருந்தாலும் டிஸ்கவுண்ட் பண்ணா ஈக்குவல் வேல்யூ வராது. ஈக்குவல் வேல்யூவே இருந்தாலும் டிஸ்கவுண்ட் பண்ணா ஈக்குவல் வேல்யூ வராது. சோ இந்த வேல்யூ என்னவா வேல்யூவா தான் இருக்கும்? அன்இக்குவல். அப்ப பேபேக் பீரியட்ல அன்இக்குவல்னா என்ன பண்ணுவ? குமுலேட்டிவ். இந்த இடத்துலயும் குமுலேட்டிவ் போடு. குமுலேட்டிவ்ல எங்க அச்சீவ் ஆகுதுன்னு பாரு. டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட். ஒரு எக்ஸாம்பிள் போடவா? அந்த 3 lakhs கணக்கே வச்சுப்போம். 3333 5 வருஷம். அவுட்ஃப்ளோ பிவிஐஎஃப் 10% வச்சுக்கலாம். 0.909 0.826 0.751 0.62683 620 வந்துச்சா? இதெல்லாம் பிவிஐஎஃப் ஏ. இப்ப டிஸ்கவுண்ட் பண்ணணும். பிவிஐஎஃப் ஃபேக்டர். இப்ப நீ டிஸ்கவுண்ட் பண்ணணும். இப்ப டிஸ்கவுண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? 3 lakhs இன்டூ. அதான் தப்பான விஷயம். அது கால்குலேட்டர் ட்ரிக் இருக்கு. we are using AC by on calculator. 3 lakhs double divided by 1.1 போடு. ஃபர்ஸ்ட் அதுவே டைரக்ட் ஆன்சர் கொடுத்துரும். 1.1 divided 3 lakhs 2,72,000. இது மல்டிப்ளை பண்ண வேல்யூ வந்துரும். இன்னொரு ஈக்குவல் இதை மல்டிப்ளை பண்ண வேல்யூ வந்துரும். ஏன்னா சிம்பிள் லாஜிக். 1.1 டபுள் டிவைடட் பை 1 போடுறல, அப்ப 1 ரூபாய்க்கு ஃபேக்டர் சொல்லுது. அப்படியே 3 lakhs 1 டிவைட் பண்ணாம 3 lakhs டிவைட் பண்ணினா 3 lakhsக்கு ஆன்சர் சொல்லிடும். புரியுதா? அப்போ 1.1 டிவைடட் பை 3 lakhs போட்டுனா ஃபர்ஸ்ட்க்கு ஆன்சர் 2,72,727. அப்படி ஈக்குவல் எடுத்தீங்கன்னா 2,47,933. அப்படி ஈக்குவல் எடுத்தீங்கன்னா 2,25,394. அப்படி ஈக்குவல் எடுத்தீங்கன்னா 2,04,904. அப்படி ஈக்குவல் எடுத்தீங்கன்னா 1,86,276. கரெக்டா சார்? இந்த 3 lakhs ஈக்குவலா இருக்கும்போது பிவி ஐஎஃப்ஏ யூஸ் பண்ணலாம்ல. யூஸ் பண்ணலாம். அது என்பிவிக்கு செட் ஆகும், பிஐக்கு செட் ஆகும். டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியடுக்கு ஈச் இயர் போட்டே ஆகும். அப்ப டேபிள் தான் போடணும், வேற வழி கிடையாது. டேபிள் போட்டாச்சா? இப்போ எம் அப்படியே ஜிடி எழுதுனா டோட்டல் வந்துடும். ஆல்ரெடி நம்ம போட்டது தான் 11,37,236. மாற போறது இல்ல. 3 lakhs இதோட சம்மப் என்னது? 3.79. மல்டிப்ளை பண்ணா இந்த ஆன்சர் தான். அதை நம்ம அப்படியே பிரிச்சு போட்டு மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். இப்போ 8 lakhs எங்க அச்சீவ் ஆகுதுன்னு என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். அப்போ 2,72,727 அப்படியே வச்சுக்கோ. 2,72,727 பிளஸ் 247,933 ஆட் பண்ணா, இது ரெண்டு ஆட் பண்ணா 520,660 பிளஸ் 225,394 போட்டா 746,054 பிளஸ் 204,904 போட்டீங்கன்னா
950, 958. இதுக்கு இன்னொரு நம்பர் ஏதோ ஒன்று வரும், அது ஆன்சர் இதை தான் வரும். 11,37,236 தான் வரும். சரி, இப்போ 8 lakhs எங்க அச்சீவ் ஆகுது? இதுக்கு நடுவுல. கரெக்டா? ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர்ல 8 lakhs தாண்டிடுது. அப்போ 3 years பிளஸ் ஃபோர்த் இயர்ல என்ன ஏர்னிங்ஸ்? 2,04,904. அதான் ஏர்னிங். ஆனா எனக்கு அவ்வளவு தேவையில்லை. எனக்கு ஆல்ரெடி எவ்வளவு வந்துருச்சு? 746,054 வந்துருச்சு. எனக்கு மீதி 53,946 ரூபாய் தான் தேவை. ஆனா தேர்ட் இயர், ஃபோர்த் இயர்ல நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன்? அப்போ 2 லட்சம்ங்கிறது ஒரு வருஷத்துக்குனா 53,000 எத்தனை மாசம் கேட்கறோம்? அப்ப 53 டிவைடட் பை 2 லட்சம் இன்டூ இது போட்டா உனக்கு ஒரு பர்சன்டேஜ் கிடைச்சிருதா? அந்த பர்சன்டேஜ் இன்டூ 12 போட்டா டோட்டல் ஆன்சர் கிடைச்சிடும். 3 பாயிண்ட். அப்ப 3 years and 3.15 months ஆன்சர். ஆமா, இதே 333 ஆன்சர் போட்டா அது பேபேக் பீரியட். அந்த 3 டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு ஆன்சர் போட்டா அது டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட். என்பிவி, பிஐ, டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட். ஐஆர்ஆர் ஸ்பெஷல் கான்செப்ட். அதை தனி வீடியோவா பார்ப்போம். இப்போ இது வரையும் புரியுதா?